பாண்டியன் ஸ்டோர்ஸ். இன்றைய கதையின் ஆரம்பத்தில் அரசி மீனாவிற்கு போன் பண்ணி, அண்ணி, அம்மா காலையிலிருந்து சாப்பிடவே இல்லை. நீங்க கொஞ்சம் போன் பண்ணி கேக்குறீங்களா என்று கேட்க, அதற்கு மீனா சொல்கிறார், இல்லை இல்லை, நான் அத்தையை நேரில் வந்தே பார்க்கிறேன் என்கிறாள். அதனைத் தொடர்ந்து அரசி வெளியிலிருந்து வீட்டிற்குள் செல்லும் பொழுது குமார் அரசி என்று கூப்பிட, அரசி அதனை பார்த்தும் பார்க்காதது போல் உள்ளே சென்று விடுகிறாள். இதனைத் தொடர்ந்து பார்த்த அப்பத்தா, குமார், ஏண்டா அந்த பொண்ணை இப்படி பார்த்துக்கிட்டு இருக்க? நம்ம வீட்டுக்கு பொண்ணு வீட்டிலிருந்து இன்னைக்கு சாயந்தரம் வர்றாங்க. அது உனக்கு ஞாபகம் இருக்கிறதா என்கிறார். இதனை கேட்ட குமார் சொல்கிறார், எனக்கு இந்த கல்யாணத்தில் துளி கூட விருப்பமில்லை அப்பத்தா. அதற்கு அப்பத்தா ஏன் என்று கேட்க, மனதில் வேறு ஒரு பெண் இருக்கும் பொழுது நான் எப்படி திருமணம் செய்து கொள்வேன் என்று கேட்க, நானும் அதற்குத்தான் ஆசைப்பட்டேன். ஆனால் அதற்கு எந்தவித வாய்ப்பும் இல்லை. அரசி மீது இவ்வளவு பாசம் வைத்திருப்பவன் அப்புறம் ஏண்டா அவளை கூட்டிட்டு வந்து அத்தர சித்திரவதை பண்ணுன என்று கேட்கிறார். அப்பொழுது குமார் சொல்கிறான், எனக்கு முழுக்க முழுக்க பழிவாங்கும் எண்ணம் மட்டும்தான் இருந்தது அப்பத்தா. இப்ப எனக்கு இருக்கிறது உண்மையான அன்பு என்று சொல்கிறான். மறுபுறம் மீனா பாண்டியன் வீட்டிற்கு வந்து விடுகிறார். வந்ததும் கோமதியை சமாதானப்படுத்தி சாப்பிட வைக்க பார்க்கிறார். ஆனால் கோமதி சாப்பிடாமல் இருக்கிறார். அதற்கு மீனா சொல்கிறார், புருஷன் பேசாமல் இருப்பதற்காக சாப்பிடாமல் இருக்க வேண்டும் என்றால் ஊரில் பாதி பொம்பளைங்க சாப்பிட்டுத்தான் இருக்கணும் என்று சொல்கிறார். மேலும் நான் வரும்பொழுது மாமாவிற்கு போன் பண்ணி வர சொல்லிவிட்டுத்தான் வந்திருக்கிறேன். அவர் வந்ததும் பேசி பார்க்கலாம் என்று சொல்ல கோமதி அதிர்ச்சி அடைகிறார். கோமதியும் மீனாவும் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது பாண்டியன் வந்து விடுகிறார். வந்ததும், எதற்கு மீனா என்னை போன் பண்ணி அவசரமாக வரச் சொன்னாய் என்று கேட்கிறார். மாமா, அத்தை காலையிலிருந்து சாப்பிடாம அவங்களுக்கு லோ சுகர் ஆகிடுச்சு. அதனால்தான் உங்களை வர சொன்னேன் என்று சொல்ல, உடம்பு சரியில்லை என்றால் டாக்டரைத்தானே போன் பண்ணி வர சொல்ல வேண்டும். என்னை எதற்கு வர சொல்லாய் என்று பாண்டியன் கேட்கிறார். நீங்க பண்றது சரியில்லை மாமா. அத்தை கூட ஏன் நீங்க பேசாம இருக்கிறீங்க என்று கேட்க, பாண்டியன் சொல்கிறார், மீனா, உன்னுடைய சூழ்நிலையை புரிந்து கொண்டுதான் நான் உன்னிடம் கோபப்படாமல் இருக்கிறேன். என்னுடைய அனுபவம் உன்னுடைய வயது. அதனால் நீ எனக்கு எந்தவித அறிவுரையும் சொல்லாதே என்று சொல்லிவிட்டு கிளம்பி விடுகிறார். அவர் போனதும் கோமதி, பாத்தியா மீனா, அவர் என்னை ஒரு பொருட்டாக கூட மதிக்கவில்லை என்று சொல்ல, நீங்க இனிமேல் மாமாவை கண்டுக்காதீங்க. இப்படி ஒரு ஆள் இருக்கிறதா நினைக்காமல் நீங்க நிம்மதியாய் இருங்க. அவர் தானா வழிக்கு வருவாரு. இன்னும் சொல்ல போனால் நான் உங்கள் பையனை அப்படித்தான் டீல் பண்ணி கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறார். அதற்கு கோமதி, நான் எப்படி அப்படி நடந்து கொள்ள முடியும் என்று கேட்க, நீ என்ன சொல்கிறாய், நடந்து பாருங்கள், அப்புறம் மாமா தானாக உங்களிடம் பேசுவார் என்று சொல்கிறார். உடனே கோமதி யோசிக்கிறார், இவள் சொல்வது போல் நடந்தால் நன்றாக இருக்குமோ என்று. மறுபுறம் தங்கமயில் வேலைக்கு சென்ற இடத்தில் அவர் வயதானவரை பார்த்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது அந்த அம்மாவிற்கு சாப்பாடு கொடுத்து நல்லபடியாக பார்த்து கொள்கிறாள். அவளுடைய மருமகள் வந்ததும் தங்கமயிலை பாராட்டுகிறார். தங்கமயில் வேலை முடிந்து வீட்டிற்கு வருகிறார். அப்பொழுது பாக்யா கேட்கிறார், என்னடி, உன்னுடைய ஓரகத்தி வந்து காலையிலேயே உன்னை வெளியில கூட்டிட்டு போனா, இன்ன வரைக்கும் ஊரை சுத்திட்டு வர்ற என்று கேட்க, தங்கமயில் சொல்கிறாள், நான் ஒன்னும் ஊரை சுத்த போகவில்லை. ஒரு வேலை இருந்தது, உங்களுக்கு பிடிக்கிறதா என்று பாருங்கள் என்று மீனா கூப்பிட்டாள். அதற்காகத்தான் போனேன் என்று சொல்ல, உடனே பாக்யா சொல்கிறாள், இப்பவாவது உனக்கு வேலைக்கு போகணும் என்று புத்தி வந்ததே. ஆமாம், சம்பளம் எவ்வளவு என்று கேட்கிறாள். தங்கமயில், சம்பளம் 10,000. மேலும் வேலை பற்றிய விவரங்களை கூற பாக்யா சொல்கிறார், அங்கேயாவது போய் விவரமா இரு. எல்லா வேலையும் இழுத்து போட்டுக்கிட்டு செய்யாதே. சொல்ற வேலையை மட்டும் செய்துவிட்டு சம்பளத்தை வாங்கிட்டு வா என்று சொல்லிவிட்டு சென்று விடுகிறாள். பிறகு தங்கமயில் சுடரிடம் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அவளுக்கு ஐடியா கொடுக்கிறாள். சுடர், நீ நன்றாக படிக்க வேண்டும். உன்னுடைய அக்காவை பார், எதுவும் படிக்காமல், யார் சொல்வதையும் கேட்டுக்கொண்டு சுயமாக சிந்திக்காமல் இப்பொழுது எவ்வளவு கஷ்டப்படுகிறேன் என்று நீ என்னை பார்த்து கற்றுக்கொள். திருந்த வேண்டும், நன்றாக படிக்க வேண்டும் என்று சொல்கிறாள். நேற்றைய எபிசோட்டில் பாண்டியன் வீட்டுக்கு வருகிறார். வந்ததும் அனைவரும் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது கோமதி பெறுகிறார். கோமதி வந்ததும் பாண்டியன் பேக்கை கோமதியிடம் நீட்டுகிறார். ஆனால் கோமதி அதை கண்டுகொள்ளாரம் எல்லோரும் சாப்பிடுவாங்க என்று சொல்லிவிட்டு சென்று விடுகிறாள்.
அதன் பின் அனைவரும் சாப்பிடுவதற்காக டேபிளில் அமர்ந்திருக்கும் பொழுது கோமதி அனைவருக்கும் பரிமாறுகிறாள். ஆனால் பாண்டியனை கண்டு கொள்ளவே இல்லை. இதனால் சற்று கோபமடைந்த பாண்டியன் அமைதியாகவே இருக்கிறார். இதனைக் கண்ட ராஜி பாண்டியனுக்கு பரிமாறுகிறாள். அதனைத் தொடர்ந்து கோமதி ரசம் எடுத்து வருகிறேன் என்று சொல்லி உள்ளே சென்று விடுகிறாள். உள்ளே சென்றுவிட்டு மீனாவிடம் போன் பண்ணி, மீனா, நீ சொன்ன மாதிரியே நான் மாமாவை கண்டு கொள்ளவே இல்லை. ஆனால் அவர் முகம் வாடிப்போய் விட்டது என்று சொல்ல, மீனா சொல்கிறாள், நீங்கள் சாப்பிடாமல் இருக்கும்போது அவர் கண்டு கொண்டாரா? நீங்கள் எழுதி கொடுத்த லவ் லெட்டரை அவர் முட்டை மடித்து வேறு ஒரு பெண்ணுக்கு கொடுத்தார். நீங்கள் இப்படியே இருங்கள் என்று சொல்கிறாள். உடனே கோமதி சரி என்று சொல்லிவிட்டு ரசத்தை எடுத்து கொண்டு வந்து அப்பொழுதும் பாண்டியனை கண்டு கொள்ளவில்லை. மற்ற அனைவரையும் சாப்பிட சொல்கிறார். இதனால் சற்று கோபமடைந்த பாண்டியன், எனக்கு பசி இல்லை, நீங்கள் அனைவரும் சாப்பிடுங்கள் என்று சொல்லிவிட்டு கிளம்பி விடுகிறார். இவ்வாறாக இன்றைய எபிசோடு நிறைவடைந்தது. நேற்றைய எபிசோட்டில் மயிலுக்கு மீனா செய்த உதவிகள் தெரிந்து செந்தில் மீனாவுக்கு வார்னிங் கொடுத்திருக்கிறார். அதே நேரத்தில் சரவணன் மற்றும் அஞ்சலி இருவரையும் மீனா ஒன்றாக பார்த்திருக்கிறார். தங்கமயில் தற்கொலை செய்ய போன விஷயத்தையும் தான் செய்த உதவி விஷயத்தையும் மீனா கோமதியிடம் சொல்லாமல் மறைத்திருக்கிறார். அதே நேரத்தில் சரவணன் விவாகரத்து செய்ய போகும் விஷயத்தை பற்றி அஞ்சலியிடம் பேசியிருக்கிறார். மீனாவும் செந்திலும் பேசிக் கொண்டிருக்கின்றனர். அப்போது இனி நீ அந்த தங்கமயில் கிட்ட பேசக்கூடாது என்று செந்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அப்போது தங்கமயில் ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பி விடுகிறார். அதை செந்தில் கேட்கிறார். அதில் தனக்கு வேலை வாங்கி தருமாறு தங்கமயில் கேட்டிருக்கிறார். இதை பார்த்த செந்தில், நீ அவங்களுக்கு வேலை வாங்கி கொடுத்தேன்னா நான் உன்னை பத்தி எல்லா விஷயத்தையும் அப்பா கிட்ட சொல்லிவிடுவேன். அத்தோடு நானும் இனி உங்ககிட்ட பேசவே மாட்டேன் என்று வார்னிங் கொடுக்கிறார். அடுத்ததாக கதிர் ராஜி இருவரும் சென்னைக்கு போயிட்டு வந்ததில் இருந்து கிளாஸுக்கு கிளம்பும் போது ஜடை பின்னி கொண்டிருப்பதை பார்க்கிறார். பிறகு கோமதியிடம் சொல்லிவிட்டு கிளம்பும்போது கோமதி தலைவிதி கோலத்தில் இப்படி போகக்கூடாது என்று கடுப்பாகி திட்டி அவரை கிள்ளி போட்டுவிட்டு போகும்படி செய்கிறார். இதனைத் தொடர்ந்து பாண்டியன் வீட்டிற்கு வருகிறார். பாண்டியனுக்கு கோமதி காஃபி எடுத்துட்டு வரப்போகிறார். வரும் வழியில் தவறி அவர் மீது காஃபி சிந்திவிடுகிறது. இதனால் கோமதி வலி தாங்க முடியாமல் கத்துகிறார். கடுப்பான பாண்டியன் அப்போது இதை பார்த்து, எப்போ பார்த்தாலும் வீட்டில் இப்படி நாடகம் போட்டுக்கிட்டே இருப்பாங்களா? இந்த நாடகத்தை பார்த்தாலே கடுப்பாகுது. ஒரு நாள் உண்மையிலே ஏதாவது வந்தால் கூட நம்ப முடியாமல் தான் போகப் போகிறேன் என்று திட்டிவிட்டு போகிறார். இதனால் கோமதி ஃபீல் பண்ணி கொண்டு இருக்கிறார். மறுபக்கத்தில் மீனா கோவிலுக்கு போகிறார். அங்கு தன்னுடைய அம்மாவின் பக்கத்து வீட்டில் இருந்த ஒரு பெண்ணை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் தன்னுடைய மாமியாருக்கு உடல் சரியில்லை என்றதும் ஊருக்கு திரும்பி வந்து விட்டதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். பிறகு தன்னுடைய மாமியாரை கவனித்துக் கொள்ள யாராவது இருந்தா சொல்லு மீனா என்று சொல்லிவிட்டு கிளம்புகிறார். அந்த நேரத்தில் கோவிலில் சரவணனும் அஞ்சலியும் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கின்றனர். அதை மீனா பார்த்து விடுகிறார். ஆனால் அது பற்றி கதிரிடம் பேசாமல் யார் இந்த பொண்ணு என்ற குழப்பத்திலேயே அங்கிருந்து போய்விடுகிறார். பிறகு கோவிலில் இருந்து மீனா நேராக தங்கமயிலை போய் பார்க்கிறார். தங்கமயிலிடம், உங்களுக்கு வேலை ஒண்ணு வந்திருக்கு, என்னோட ஃப்ரெண்ட் அம்மாவை பார்த்துக்க ஆள் தேவைப்படுறாங்க என்று சொன்னதும் தங்கமயில் அதற்கு ஓகே சொல்கிறார். பிறகு தங்கமயிலை கூட்டிக் கொண்டு அந்த வீட்டிற்கு சென்று அறிமுகம் செய்து வைத்து அவரை அங்கேயே வேலைக்கு சேர்த்து விடுகிறார். இப்படியாக நேற்றைய எபிசோடு முடிவடைந்தது. அந்த காலையின் அமைதி வீட்டின் ஒவ்வொரு சுவற்றையும் மெதுவாக தொட்டு சென்று கொண்டிருந்தது. ஆனால் அமைதிக்குள் ஒரு பதட்டம் மறைந்து கிடந்தது. அரசி தனது கைபேசியை பிடித்தபடி ஏங்கிய மனதுடன் மீனாவிற்கு அழைத்தாள். அண்ணி, அம்மா காலையிலிருந்து சாப்பிடவே இல்லை, எவ்வளவு கேட்டாலும் கேட்க மாட்டேறாங்க, நீங்க கொஞ்சம் போன் பண்ணி பேசுறீங்களா என்று அவளது குரலில் கவலை கலந்திருந்தது. மீனா ஒரு நிமிடம் அமைதியாக இருந்தாள். இல்லை அரசி, நான் அத்தையை நேரிலேயே வந்து பார்க்கிறேன், பேச வேண்டியது நேரில் பேசினாத்தான் சரியாகும் என்று கூறியவள் உடனே கிளம்ப தயாரானாள். அவள் மனதில் ஏற்கனவே பல சுமைகள் இருந்தன. அதற்கு மேலாக இந்த புதிய கவலை. அதே நேரத்தில் வெளியிலிருந்து வீட்டுக்குள் வர முயன்ற அரசியை குமார் பார்த்தான். அரசி என்று அவன் மெதுவாக அழைத்தான். ஆனால் அரசி அவனை பார்த்தும் பார்க்காதது போல உள்ளே சென்று விட்டாள். அந்த ஒரு நொடியில் குமாரின் முகத்தில் பல உணர்வுகள் மாறின. வருத்தம், கோபம், ஏக்கம் எல்லாமே கலந்து இருந்தது.
இதனை கவனித்த அப்பத்தா, ஏண்டா அந்த பொண்ணை இப்படி பார்த்துட்டு இருக்கே? இன்று மாலை பெண் வீட்டார் வர்றாங்க. உனக்கு ஞாபகம் இருக்கா என்று கேட்கிறார். குமார் தலை குனிந்தான். எனக்கு இந்த கல்யாணத்தில் துளிக்கூட விருப்பமில்லை அப்பத்தா என்றான் அவன் திடமாக. ஏண்டா என்று அப்பத்தா மீண்டும் கேட்கிறார். மனதில் வேறு ஒரு பொன் இருக்கும்போது நான் எப்படி வேறொருத்தியை கல்யாணம் பண்ணிக்க முடியும் என்றான் குமார். அந்த வார்த்தைகளில் உண்மையான வலி இருந்தது. அப்பத்தா ஒரு நிமிடம் அமைதியாக இருந்தார். நானும் அதற்குத்தான் ஆசைப்பட்டேன். ஆனால் அது நடக்க வாய்ப்பில்லை. நீ அரசி மீது இவ்வளவு பாசம் வைத்திருக்கும் போது ஏன் அவளை அவ்வளவு கஷ்டப்படுத்தினாய் என்றார். குமார் கண்களை மூடினான். அப்போ எனக்கு பழிவாங்கணும் என்ற எண்ணம்தான் இருந்தது. இப்போதான் உண்மையான அன்பு என்னவென்று புரிகிறது என்றான். அந்த பக்கம் மீனா பாண்டியன் வீட்டை அடைந்தாள். கோமதி படுக்கையில் சோர்வாக அமர்ந்திருந்தார். அத்தை சாப்பிடணும், காலையிலிருந்து ஒன்றும் சாப்பிடாமல் என்று மீனா மெதுவாக கேட்டாள். மீனா சிரித்துக்கொண்டே சொன்னாள், அப்படியென்றால் ஊரில் பாதி பெண்கள் சாப்பிடாமத்தான் இருக்கணும் அத்தை என்று சொல்லி சமாதானப்படுத்தி முயன்றாள். நான் மாமாவை வர சொல்லித்தான் வந்திருக்கிறேன். அவர் வந்ததும் பேசிக்கலாம். இதனை கேட்ட கோமதி அதிர்ச்சி அடைந்தார். அவரை நீயா வர சொல்லின என்றார். வர்ற வழியிலேயே பாண்டியன் உள்ளே வந்தார். எதுக்கு மீனா என்னை அவசரமா வர சொன்ன என்று கேட்டார். அத்தை சாப்பிடவில்லை, லோ சுகர் ஆகிருச்சு, அதனால்தான் என்றாள். உடம்பு சரியில்லை என்றால் டாக்டரைத்தான் கூப்பிடும். என்னை ஏன் வர சொன்னாய் என்று கடுப்புடன் கேட்டார் பாண்டியன். அத்தை கூட ஏன் பேசாம இருக்கிறீங்க மாமா என்று மீனா கேட்டாள். பாண்டியன் கடுமையாக, உன் வயசு என்ன, என் அனுபவம் என்ன, எனக்கு நீ அறிவுரை சொல்ல வேண்டாம் என்று சொல்லிவிட்டு வெளியேறினார். அந்த வார்த்தைகள் கோமதியை மேலும் உடைத்தன. என்னை ஒரு பொருட்டா கூட மதிக்கவில்லை என்று அவள் அழுதாள். மீனா உறுதியுடன், நீங்க இனிமேல் அவரை கண்டுக்காதீங்க, நீங்க அமைதியா இருந்தா அவர்தான் வந்து பேசுவார் என்றாள். அந்த யோசனை கோமதிக்கு புதிதாக இருந்தது. ஆனால் அது வேலை செய்யுமோ என்ற நம்பிக்கை அவளுக்குள் மெதுவாக பிறந்தது. மறுபுறம் தங்கமேல் தனது வேலையில் மூழ்கியிருந்தாள். வயதான ஒரு அம்மாவை கவனமாக பார்த்து கொண்டாள். அன்புடன் உணவு கொடுத்தாள். அவளின் ஒவ்வொரு செயலும் கருணை நிரம்பியதாக இருந்தது. வீட்டிற்கு திரும்பிய போது பாக்யா கேலி கலந்த குரலில், காலையிலேயே கூட்டிட்டு போனாங்க, இன்னும் ஊர் சுத்திட்டு வர்றியா என்றாள். வேலை கிடைச்சிருக்கு என்றாள் தங்கமயில். சம்பளம் எவ்வளவு என்று கேட்டாள் பாக்கியம். 10,000 என்ற பதில் வந்ததும் பாக்கியா கொஞ்சம் மாறினாள். அங்கேயே நிதானமாக இரு, சொல்ற வேலையை மட்டும் பண்ணு என்று சொல்லிவிட்டு சென்றாள். தங்கமயில் தன் தங்கை சுடரிடம், நீ நல்லா படிக்கணும், என்ன மாதிரி ஆகாதே என்று அறிவுரை கூறினாள். அவள் குரலில் வருத்தமும் நம்பிக்கையும் இருந்தது. அதே நேரத்தில் பாண்டியன் வீட்டில் புதிய திருப்பம். கோமதி திட்டப்படி அவரை கண்டு கொள்ளவில்லை. சாப்பாடு பரிமாறும்போது அவர் பக்கம் பார்க்கவில்லை. பாண்டியன் உள்ளுக்குள் வருந்தினாள். ஆனால் வெளியில் அமைதியாக இருந்தார். பின்னர் கோமதி ரசம் எடுக்கச் சென்றபோது மீனாவிற்கு போன் பேசினாள். நான் நீ சொன்ன மாதிரி நடக்கிறேன், அவர் முகம் வாடிப்போச்சு என்றாள். மீண்டும் வந்து கூட அவர் பக்கம் பார்க்காமல் இருந்தாள் கோமதி. இறுதியில் பாண்டியன், எனக்கு பசியில்லை என்று சொல்லிவிட்டு வெளியேறினார். அந்த இரவு வீடு முழுவதும் அமைதியாக இருந்தது. ஆனால் அந்த அமைதிக்குள் பல கேள்விகள், பல பதில்கள் மறைந்திருந்தன.